ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லீடர்ஸ். கம்பெனி வந்து புதுசாக நமக்கு ஆக்சிடென்ட் டெத் இன்சூரன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள். எந்த ஒரு நெட்வொர்க் கம்பெனியுமே பண்ணாத ஒரு விஷயத்தை வெஸ்டேஜ் கம்பெனி நம்ம நமக்காக வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ இந்த ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜனவரி 2024 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்லாப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது மினிமம் பிரான்ச் டைரக்டர் அண்ட் எபோ லெவலில் இருக்கிறவங்களுக்கு தான். சும்மா ஐடி போட்டால் எல்லாருக்கும் கிடையாது. அப்படின்னா வந்து இதுக்காகவே சும்மா ஒரு ஐடி போட்டு ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடுவாங்களே. அப்படி க்ரியேட் பண்ணிட்டா டெத் கவரேஜ் யார் கொடுக்குறா? கட்டுங்களா? அது டெத் கவரேஜ்லாம் எவ்வளோ நம்ம வந்து வருஷம் பே பண்ணணும், மாதம் பே பண்ணணும்னு அது இன்சூரன்ஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஏன்னா இன்சூரன்ஸ் அவேர்னஸ்லாம் நம்ம ஊர்லேயோ நம்ம நாட்டிலையோ இல்லை எத்தனை பேர் நம்ம போட்டிருப்போம்னு தெரியாது. பட் வெஸ்டேஜ் கம்பெனி வந்து நமக்கு டைரக்டர் அண்ட் எபோ லெவலில் மினிமம் பிரான்ச் டைரக்டர் அண்ட் எபோ லெவலில் இருக்கிறவங்களுக்கு அந்த கவரேஜ் கொடுக்குறாங்க. பிரான்ச் 2 ஸ்டாருக்கு 1 லேக்கு, டைமண்ட் க்ரௌனுக்கு 2.5 லேக்ஸு, யூசிடி அண்ட் எபோ எல்லாருக்குமே 5 லேக்ஸ் வரைக்கும் வந்து கவரேஜ். இன்கேஸ் நமக்கு வந்து ஏதாவது எமர்ஜென்சி டெத் ஆகுது அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த லீடர் வந்து என்ன லெவல் போன ப்ரீவியஸ் மந்த் மெயின்டைன் பண்ணியிருக்காரோ அந்த ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வந்து அவங்க ஃபேமிலிக்கு போய் சேரும். அதே மாதிரி உங்களோட ஐடியும் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு போயிடுது. ராயல்டி இன்கம் ஆல்ரெடி இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் இந்த டெத் இன்சூரன்ஸும் நமக்கு வந்து அடிஷ்னலாக இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த 2024 ஜனவரியிலேருந்து. எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள். அப்போ இங்கே வந்து எல்லாருமே வந்து டைரக்டர் குவாலிஃபை பண்ணுங்கள். அப்போ டைரக்டர் லெவலில் இன்னும் அடுத்தடுத்த லெவல் போங்க. பெரிய லெவல் போகும்போது பெரிய இன்கமும் வருது. ப்ளஸ் அந்த கவரேஜும் பெரிய கவரேஜாக நமக்கு கொடுக்குறாங்க. அதை எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த மந்த்து குவாலிஃபை பண்ணுறீங்களோ அந்த மந்த்லேருந்து உங்களுக்கு கவரேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். திரும்ப நீங்கள் வந்து அந்த லெவல் குவாலிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நான் குவாலிஃபைட் ஆகிடுறீங்க, அடுத்த மந்த் வந்து நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சி டெத் ஆகுது அப்படின்னா ப்ரீவியஸ் மந்த் நீங்கள் குவாலிஃபை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு பார்த்து தான் உங்களுக்கு கவரேஜ் கொடுப்பாங்க. அப்போ என்னன்னா நீங்கள் குவாலிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த லெவல் குவாலிஃபை பண்ணுறீங்களோ, நீங்கள் எந்த லெவலில் நீங்கள் இன்கம் வாங்குறீங்களோ, குவாலிஃபை பண்ணுறீங்களோ அந்த லெவலில் தான் எடுத்துக்குவாங்க. பர்மனெண்ட் லெவல் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களோட மந்த்லி நீங்கள் குவாலிஃபை பண்ணுற லெவல் உங்கள் பர்மனெண்ட் லெவலாகவும் பெரிய லெவலாகவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெரிய கவரேஜ் இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த 2024 ஜனவரியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய லீடர்ஸ்க்கு எல்லாமே அவங்க கீழே கடைசியாக நோட்டுன்னு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள். வித் எஃபெக்டிவ் ஃப்ரம் ஜனவரி 1 அவங்க ஆல்ரெடி இருக்கக்கூடியவங்க நீங்கள் வந்து பிரான்ச் டைரக்டர் எப்போ நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்களோ, நீங்கள் உங்களுக்கு எந்த லெவலில் கவரேஜ் வேணுமோ அந்த லெவலை வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதமும் நீங்கள் குவாலிஃபை பண்ணாதான் இந்த இந்த உங்களுக்கு வந்து இந்த கவரேஜ் வந்து உங்களுக்கு ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த கவரேஜ் வந்து ஏப்ரல்லேருந்து தான் இப்போ இந்த 2024 ஏப்ரல்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. அதையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே உங்களோட பர்மனெண்ட் லெவலில் குவாலிஃபை பண்ணுங்கள். புதுசாக பிரான்ஸ் அடிக்கிறவங்க பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணுங்கள். தேங்க்யூ.